ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஹெர்பலைஃப் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும்னு தெரியல. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கு. ஆனால் ஹெர்பலைஃப் ஷேக்கை ப்ராப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும், அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணி நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் தெரியல. இது தெரியாதனால தான் நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. எப்படி நம்ம ஒரு மாசத்துக்கு 6 கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம், அதுக்கு ஹெர்பலைஃப்ல என்னென்ன ப்ராடக்ட் எடுத்து ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சா ஈஸியாக 6 கிலோ வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் தான் நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும். நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 4 ப்ராடக்ட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் ஷேக் மேட், ரெண்டாவது ஃபார்முலா 1, மூணாவது புரோட்டீன் பவுடர், நாலாவது ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். இந்த 4 ப்ராடக்ட் இருந்தால் போதும், ஈஸியாக டெலிஷியஸாக ஒரு ஷேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, இது ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் நான் சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. 300 ml நார்மல் ஆர் சில் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்கூப் ஷேக் மேட் போட்டுக்கோங்க, 3 ஸ்கூப் ஃபார்முலா 1 போட்டுக்கோங்க, 1 ஸ்கூப் புரோட்டீன் பவுடர் போட்டுக்கோங்க, 1 ஸ்கூப் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் போட்டுக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டெலிஷியஸான ஷேக் ரெடி ஆகிடும். தான் ஒரு கரெக்டான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஷேக்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வெயிட் லாஸுக்கு ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஃபைபர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க, இல்லைனா ஃபைபரை ஸ்கிப் பண்ணிட்டு புரோட்டீன் பவுடரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் ரொம்ப ஸ்லோவாக குறையும். நீங்கள் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். நீங்கள் ஹெல்த்தியான வேல ஒரு 30 டேஸில் 6 கிலோ வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த 4 ப்ராடக்டை காலையில் 8 o'clock நைட்டு 8 o'clock நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 6 கிலோ வெயிட் லாஸ் பண்ண முடியும். காலையிலையும் நைட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஷேக் எடுத்துக்கிறேன், கம்பல்சரி வெயிட் குறையுமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக எடுத்துக்கணும், கேலரி கம்மியாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கணும், நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கணும். அப்போனா மட்டும்தான் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். காலையில் ஷேக் எடுத்துக்கணும், மதியானம் ஹெல்த்தி மீல்ஸ் எடுத்துக்கணும், நைட்டு ஷேக் எடுத்துக்கணும். இந்த 3மே நீங்கள் கரெக்டாக பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் மார்க் தான். டெய்லி பேஸில் உங்கள் பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவைப்படும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா எங்கள் கோச் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெயிட்டே குறையல அப்படின்னு சொல்லுவீங்க. டெய்லி பேஸில் ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ஹெர்பலைஃப் ஃபுட்டை கரெக்டாக எடுக்கிறீங்க, கரெக்டாக எக்ஸசைஸும் பண்ணுறீங்க, ஆனால் மதியத்தில் படுத்து தூங்கிடுறீங்க. மதியத்தில் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா வெயிட் லாஸே ஆகாது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நைட்டில் 8 hours நீங்கள் தூங்கணும். பகலில் தூங்குறத கட் பண்ணிவிட்டு கம்பல்சரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க 8 hours நீங்கள் தூங்கினா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். பகலில் தூங்கக்கூடாது, நைட்டில் கரெக்டாக 8 hours தூங்குனீங்க அப்படின்னா தான் கம்பல்சரி வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் 5 மணி நேரம் தூங்குவீங்க, 6 மணி நேரம் தூங்குவீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வெயிட் குறையும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபேட் லாஸும் பண்ணுவீங்க. நீங்கள் கரெக்டாக 8 மணி நேரம் நைட்டில் தூங்குனீங்க அப்படின்னா ஈஸியாக 6 கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த 4 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்ற ட்ராக் உங்களுக்கு தெரியும், டயட் பிளானும் உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.